வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணிட்டா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. வாங்க இப்படி செய்கிறது பார்க்கலாம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்ய போகிற மஷ்ரூம் கிரேவிக்கு நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி இதை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் கடலெண்ணெய் விட்டு தான் தாளிக்கிறேன். அதுவும் குக்கரில் தான் செய்கிறேங்க. தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. குக்கரில் செய்யும்போது ஈஸியாக வேலை முடியும், அதனால் நான் குக்கரில் செய்கிறேங்க. கொஞ்சம் சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே நான் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் கறி மசால் பொடி சேர்க்குறேங்க. எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு தூள் தான் இதில் நான் சேர்க்குறேங்க. கரம் மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கறி மசால் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் மிளகாத்தூளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ வெட்டி வச்ச காளான் நம்ம சேர்த்துடலாங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம். இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வரும். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதுனால இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேங்க. தயிரை நல்லா ஓரத்தில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி தாளிக்கும் போதுமே நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம குக்கரை மூடிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு வெயிட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சவுண்டு வந்தால் போதுமானதுங்க. ஒரு சவுண்டு வந்துருச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரைஸுக்கு தான் நான் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி பாருங்கள், இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கம காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.